கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற காரியங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்புவிக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது, அவருடைய வார்த்தையை நம்பி வாழும்போது, அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற வேலைகளை தொழில்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழியை நம் கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். செம்மையான வழியிலே நடக்க, உத்தமமாய் வாழ, உண்மையாய் வாழ, கர்த்தருக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்திலே, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, அவருடைய வழிகளை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறோமா? கர்த்தரை தேடுகிறோமா? அவரை துதிக்கிறோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோமா? அவருடைய வழிகளை நாம் கை கொள்கிறோமா? கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? நாம் அப்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படி நாம் வாழும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழிகளை நாம் கை கொள்வோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். செம்மையான வழியிலே, நேர்மையின் வழியிலே நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நான் உனக்கு போதித்து, ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறவர், நல்ல மேய்ப்பனா இருந்து நம்மை வழி நடத்துகிறவர், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுகிறவர், நாம் எந்த வழியிலே நடக்க வேண்டும், நாம் எந்த வழியிலே நடக்கக்கூடாது என்பதை அவர் ஒவ்வொரு நாளும் காட்டுவார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த வழியிலே நடக்க வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்காததினாலே, இரவும் பகலுடைய வார்த்தையை தியானிக்காததினாலே அநேக பிரச்சனைகள், பாடுகள், வேத வசனங்களை அறிந்து கொள்ளாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்து, இஷ்டமான வழியிலே நடந்து, தங்களுடைய சுய வழியை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வழியிலே நடக்க அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நமக்கு காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும். பரிசுத்த வழியை நோக்கி நடக்க வேண்டும். நன்மையான வழியிலே நடக்க வேண்டும். தீய வழியை வெறுக்க வேண்டும். பாவ வழியை வெறுக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களிலே நிற்கக்கூடாது. இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆலோசனைகள் நமக்கு அருமையானவைகள். அந்த அருமையான ஆலோசனைகளின்படி வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இரவும் பகலும் வேதத்தில் பிரியமா இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறதா?
அல்லது தோல்வியில் முடிகிறதா? நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமென்றால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும், கர்த்தரையே நம்ப வேண்டும், அவருடைய வழிகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வழிகளை ஆராய்ந்து பார்ப்போம். இரவும் பகலும் வேதத்தை தியானிப்போம். அவர் நமக்கு காட்டிய வழியிலே நடப்போம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் செம்மையான வழியிலே நடக்க, உண்மையாய் வாழ, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போம். அவர் மீது நம்பிக்கையாய் இருப்போம். ஒருபோதும் மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பாதபடிக்கு, மனிதர்களை நம்பி ஏமாந்து போகாதபடிக்கு கர்த்தரையே நம்பி வாழ்வோம். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமா? நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள் ஒரு உயர்வு வேண்டுமா? கர்த்தரையே நம்புவோம். அவரே நம்முடைய நம்பிக்கை. அவருடைய வார்த்தைகளை நம்பும்போது, அந்த வார்த்தைகளின்படி வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்த தவறுகளை, குறைகளை, குற்றங்களை, உமக்கு விரோதமான பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி ஒரு விசை சுத்திகரிங்க. என் தேவனை ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, உமக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, குழந்தை இல்லையே என்று சொல்லி கஷ்டத்தோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. அன்னாளை ஆசீர்வதித்தது போல அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் உனக்கு அருள் செய்வார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இருதயத்தின் வேண்டுதல்களை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க, சுகமாக்குங்க. உடைய சுகமாக்கு கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்தில் நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புதிய கிருபைகளை பெற்றுகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசமோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய மகிமைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.